இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அம்மா வந்து நான் வந்து இந்த மாதிரி போயிட்டு துணி துவைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து எங்கள் கிராமத்தில் வந்து குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தில் தான் போய் துவைப்பாங்க, துணி துவைப்பாங்க. அப்படி துவைக்கும் போது அந்த கிராமத்தில் போய் துணி துவைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பெண்மணி வீட்டில் பத்திரமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை விட்டுட்டு துணி துவைக்க போயிடுறாங்க. அப்படி போனோடனே என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா, இந்த பெண்மணி வந்து வீட்டில் வந்து தனியாக இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இவங்க வீட்டுக்கு வெளியே வந்து மதியானம் ஒரு 1:30 மணி 2 மணி டைமில் வந்து பார்த்திங்கன்னா, யாரும் அந்த பெண்மணி வந்து கூப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கு. சத்தம் கேட்கும்போது யாரா அப்படின்னு சொல்லிட்டு எதர்ச்சியாக வந்து வீட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க. யாரும் பெரிய தெருவில் யாரும் இல்லை வெளியே. சரி யார் கூப்பிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து அந்த காம்பவுண்ட் கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆன்மா வந்து இந்த பெண்மணியை ஆக்கிரமிச்சிருது. எப்படி ஆக்கிரமிக்கிறதுன்னு தெரியல, ஆக்கிரமிச்சிட்டு சரி அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டை சத்திக்குது. இந்த துணி துவைக்க போன பெண்மணி வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்து பார்க்கும்போது தன்னோட பெண்ணு வந்து வீட்டில் ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்ருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண துணிமணியெல்லாம் காய போட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் அந்த பெண் வந்து ஒரு மாதிரியாக இருக்கிறனால காலையிலேருந்து என்கிட்ட பேசலை அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்லும்போது இவரும் போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த பெண்மணி வந்து கொஞ்சம் ஒரு மார்க்கமாக இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாது இல்லையா அந்த ஆண்மகன் ஆக்கிரமிச்சிட்டார் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நைட்டு சரி படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் படுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படுத்ததுக்கப்புறம் இந்த பெண்மணி வந்து கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 10:11 மணி பக்கத்தில் இருக்கும். அந்த டைமில் வந்து அவங்க பாட்டுக்கு லைட்டாக அப்படியே முணுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி முணுகும்போது அவங்க அம்மாவை தானே இந்த பக்கம் அவங்க அம்மா தானே கொஞ்சம் பக்கத்தில் படுத்திருப்பாங்க. யாரா முணுகிறா, எங்கேருந்து சத்தம் வருது அப்படின்னு அவங்க அம்மா வந்து எதிர்ச்சியாக எந்திரிச்சு கண்ணை உருட்டி பார்க்கும்போது அவங்களுக்கு மறுபடியும் தூக்கி வாரி போடுற மாதிரி ஒரு காட்சி. என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணிக்கு மேலே வந்து கீழே வந்து அவங்களோட பெண்மணி படுத்திருக்காங்க. அந்த பெண்மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வெளியே பார்த்தா அதே மாதிரியான அந்த கருன்னு இருக்கக்கூடிய ஒரு உருவம் வந்து அந்த பெண்மணிக்கு மேலே வந்து தவறான முறையில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறாங்க. அந்த சத்தத்தை கேட்டோன்னே கொஞ்சம் தூரத்தில் படுத்திருந்த கணவர் வந்து வேகமாக எந்திரிச்சு ஒடியாந்ததுக்கப்புறம் இந்த பெண்மணி வந்து அந்த மேலே இருந்த உருவம் வந்து அப்படியே அந்த பெண்மணிக்குள்ளே போகிற மாதிரி போயிடுது. போனதுக்கப்புறம் அந்த பெண்ணு அந்த அக்கா வந்து தன்னிலை மறக்காமல் எந்திரிச்சு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சிரிக்கும்போது இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஓரமாக போய் நின்றுறாங்க நின்றுட்டு யார் சாமி நீ ஏப்பா எங்கள் பொண்ணை இப்படி படுத்துற அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவளை விட்டு என்னை நீக்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்குது. இவளை விட்டு நான் போகிறதா இருந்தால் இவளை கொண்டுட்டு தான் நான் போவேன், இவன் எனக்கு வேணும் கண்டிப்பாக, இவளையும் நான் எடுத்துகிட்டு தான் போவேன் அப்படின்னு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்குது. அந்த டைமில் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, கொல்லிமலை போனதுக்கப்புறம் அங்கே திருநீர்லாம் ஆகிட்டு வந்துருப்பாங்க இல்லைங்களா, இவங்க அப்பாவுக்கு சிங்க் ஆகுது. வேகமாக போயிட்டு அந்த